வெல்கம் டு பிரியா ஹெல்த்தி சமையல். பிரியா ஹெல்த்தி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சத்தான எள்ளு சாதம் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: சாதம் 2 கப், மிளகு 1/2 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன், எள்ளு 1 கப், வறுத்த வேர்க்கடலை 1 ஸ்பூன், கடலை பருப்பு 2 ஸ்பூன், முந்திரி 10, காஞ்ச மிளகாய் 3, கருவேப்பிள்ளை சிறிதளவு, கொத்தமல்லி சிறிதளவு, கடுகு 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவைக்கேற்ப. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. நல்லா காஞ்சோன்னே வெறும் சட்டியில் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 2 காஞ்ச மிளகா உடச்சி போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இது நல்லா ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கருகிடும் அது. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாம். எண்ணெய்லாம் ஊற்ற வேணாம். வெறும் கடாயில் நம்ம இது நல்லா வறுத்து எடுக்கணும். இது நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சே வறுத்துக்கலாம். இது நல்லா ஹீட் ஆக ஆக இது வெடிக்கும். அந்த வெடிக்கும் போதே நல்லா நமக்கு அந்த எள்ளோட ஸ்மெல் நல்லா வரும். இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கணும். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். எண்ணெய் காஞ்சோன்னே 1 ஸ்பூன் கடுகு நல்லா பொரியட்டும். அதோட 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்து, இதோட நம்ம வறுத்த வேர்க்கடலை 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு 5-6 முந்திரி நல்லா உடச்சி சேர்த்துக்கோங்க. இதோட நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு காஞ்ச மிளகா உடச்சி அதில் சேர்த்துருக்கோம். இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. இது நல்லா இந்தமாரி கலர் சேஞ்ச் ஆகி வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம ரைஸ் பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். அந்த ரைஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பச்சரிசி 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி 3 விசில் விட்டு நல்லா ஆற விட்டு எடுத்து வச்சுருக்குறோம். நல்லா உதிரியாக. அதோட இதை நம்ம சேர்த்துக்கிட்டோம். இதுக்கு தேவையான அளவு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். எள்ளு, கடலைப்பருப்பு, ஜீரகம், மிளகு, காஞ்ச மிளகா இதெல்லாத்தையும் நம்ம வறுத்து வச்சுருந்தது எல்லாத்தையும் பொடி பண்ணி வச்சுருக்கதை இதை சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா அந்த ரைஸோட நல்லா அந்த பவுடர் நல்லா மிக்ஸ் ஆகணும். அவ்வளோதாங்க, நமக்கு சுவையான சூப்பராக எள்ளு சாதம் ரெடி ஆகிடுச்சு. உடம்புக்கு இது ரொம்ப நல்லது. இது கண்டிப்பாக குழந்தைங்களுக்கும் கொடுங்க. இதுக்கு நம்ம லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி விட்டுறலாம். இதை ஒரு பவுலில் நம்ம மாற்றிடலாம். நல்லா உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதோட நல்லா காரச்சாரமாக உருளைக்கிழங்கு வறுவல் சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். அது எப்படி செய்யலான்றதை நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அறுசுவையும் நாவில் ஊறட்டும், ஆரோக்கியம் பெருகட்டும். தேங்க்யூ.